ஹலோ மக்களே, இது நம்ம ஆர்ட் சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் வீக் 4th வீடியோ. இன்றைக்கி நான் இதை வந்து லெவல் 4 இந்த டூடில் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வந்து டூடில் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம அதில் கொடுக்குற பேட்டர்ன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இதை நான் 4th பிளேஸில் வந்து வச்சுருந்தேன். இதில் வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு பேஜ் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டை தான் வரைய போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் நம்ம நோட் புக் எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் ஒரு பிளாக் பென் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ரொம்ப சிம்பிளாக கேட்டனோடனே அவ்வளோ டீட்டெயிலிங்லாம் இருக்காது. ஸோ டூடில் பேசிக்காகவே அப்படி தானே இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் யார் வேணால் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு மறக்காமல் அதுக்கு மீசை வந்து போட்டுருங்க. அப்போ தான் வந்து அது க்யூட்டாக இருக்கும். அண்ட் இப்படிலாம் வந்து கேரக்டர் நிஜமாக இருக்காது. பட் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது தான் அது டூடிலுக்கான மரியாதையே இதுதான். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் இது. அந்த கேட்டோடைய ஃபர்லாம் கொஞ்சம் லைக் புசுன்னு இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி சில கேட்டுக்கு ஹேண்ட்ஸ் வரைங்க, சிலதுக்கு வரையாதீங்க. அப்புறம் இந்த கேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சைட் சாஞ்ச மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வரையும் போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்மளுடைய 4th வீடியோ. இதே டூடில் சீரீஸில் இன்னும் ஒரே ஒரு வீடியோ வந்து பேலன்ஸ் இருக்குது. அதை முடித்தோன்னா அந்த டூடில் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வீக்குக்குள்ளே போய் அதில் வேறு ஆர்ட் சேலஞ்சை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஜேர்னி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இதில் ஒரு டாகி மாதிரி வரைஞ்சிருக்கேன்ல, அதுவுமே வந்து கேட் தான். ஸோ இதில் ஃபுல்லாக வந்து நான் வரைஞ்சி முடிச்சுக்கிறேன். இப்படியே எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இப்படியே விட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் டூடில். பட் நம்ம இதில் கொஞ்சம் கலர் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் கேட் மாதிரி தெரியும் நமக்கு. அண்ட் இதில் எப்பயும் வந்து பச்சை கலரு, க்ரீன் கலர், பச்சையும் க்ரீன் ஒன்று தானே, சாரி கைஸ், பச்சை கலரு, பிங்க் கலரு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிருப்போம். பட் இந்த வீடியோவில் அப்படி கிடையாது. கேட்டுடைய நேச்சுரல் கலர் என்னெல்லாம் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு கேட் இருக்குது, க்ரேயில் இருக்குது, ஒயிட்டில் இருக்குது, வேறு என்ன கலரு, பிளாக்கில் இருக்குது. அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு கலர்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆல்கஹால் மார்க்கர்ஸ்க்கு ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன் கைஸ். மீஷோவில் வாங்கியிருந்தேன் அரௌண்ட் 400 அப்படின்னு சொல்லி. தயவுசெய்து அதை வாங்கிடாதீங்க. சரியான வேஸ்ட். அது 1 மந்த்லேயே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்கஹால் மார்க்கர்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரஷ் பென் வாங்கிக்கோங்க. டாம்ஸோடது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா க்ரேலே வந்து என்கிட்ட ஆல்கஹால் மார்க்கர்ஸில் நிறைய ஷேட் இருந்தது. கூல் க்ரே அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் க்ரே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே ரெக்குன் மாதிரி ஆயிடுச்சு. பட் அது கேட் தான். ஸோ ப்ரௌன்லேயே வந்து நமக்கு ப்ரஷ் பென்ஸ்லேயே அந்த பேசல் கலர்ஸ் வாங்கினீங்கன்னா அதிலே வந்து ஒரு 3 ஷேட் வந்துருக்கும். அதை தான் நான் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நார்மலாக கேட்ஸ் வந்து என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். அண்டு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸு லைக் அங்கங்கே அதுங்களுக்கு டாட்ஸ் வந்து இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்டு இப்போ பார்க்குறீங்களா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸு, இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் வந்து கேட்டுக்கு இருக்கும். அதனால் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே இருக்க எம்டி ஸ்பேஸில் இந்த மாதிரி ஹார்ட்டு, ஸ்டாரு அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டால் இன்னும் க்யூட்டாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான், நம்மளுடைய இது முடிஞ்சிருச்சு. இது பண்ணுறக்கு எப்படியும் ஒரு 15 to 30 minutes ஆகும். ஸோ இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். 4th லெவல் வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி சின்ன டீட்டெயிலிங்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.